இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங். இது 3மே ஒரு முக்கியமான டேட்டா டைப்ஸ். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டு தான். ஸோ இன்டிஜர் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். 9, 11, 123 இது இல்லாமல் மைனஸ் 89 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே இன்டிஜர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டிஜர் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஹோல் நம்பர் குறிக்கும். லைக் இப்போ ஒரு சீரீஸ் வருது அப்படின்னா 1 2 3 4 5 இல்லை 5 7 9 11 இதெல்லாம் ஒரு சீரீஸில் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இன்டிஜர்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்கிறதுனால இது வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு டெசிமல் நம்பர், அதாவது 3.14, 3.55, 90.99 இது அப்போ 3.333 இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஸோ பாயிண்ட் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். அண்ட் இன்டீஜர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் கூட அசைன் பண்ணிக்கலாம். லைக் பை ஈக்குவல் டு 3.14 பையோட வேல்யூ 3.14 அந்த மாதிரி ஒரு வேல்யூக்கும் ஒன்று அசைன் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் என்ன டேட்டா டைப்ஸ் அது அப்படின்னு சொல்கிறது தான். ஸ்ட்ரிங்னா ஒரு கோட்ஸ்குள்ளே வரலாம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ளோட்டிங் அண்ட் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்னென்னா 2 வேரியபிள் இருக்கணும், 2 வேரியபிள்ஸ் அண்ட் அதை சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ரேட்டர் இருக்கணும். லைக் 20 + 2 அப்படின்னு எழுதுகிறோம்ல, இந்த ப்ளஸ் தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த 20 + 2 பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்களேன். 20 + 2 22. ஸோ இந்த ப்ளஸ்ஸுங்கிறதுலாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம எப்படி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஒரு வேரியபிள் நேமுக்கு அசைன்மெண்ட் பண்ணுறதால அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக, அதே மாதிரி இது ஆட் பண்ணுறது. ஸோ இது அடிஷன் ஆப்ரேட்டர். அந்த மாதிரி நமக்கு என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 வேல்யூ க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஏங்கிற வேரியபிளில் 10ம் பிங்கிற வேரியபிளில் 20யும் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு வேரியபிள் ஆடுங்கிற வேரியபிள், சப், மல்டிப்ளை, டிவிஷனுங்கிற வேரியபிளுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ a + b = ஆட். அதாவது a + b அந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஆடுங்கிற வேரியபிளுக்குள்ளே சேவ் ஆகிடும். அண்ட் சப் = a - b. கீழே வந்தோன்னா மல்டிப்ளிகேஷன் ஏன்னா a இந்த 8க்கு மேலே இருக்கிற ஸ்டார் அது b. அண்ட் டிவிஷன் என்னென்னா a இந்த ஸ்லாஷ் சிம்பிள் அண்ட் b. டிவிஷனில் 2 இருக்குது. டிவிஷன் a/bன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு கோஷன்ட் கிடைக்கும். அண்டு ரிமைண்டர் வேணும்னா a %bன்னு கொடுத்திங்கன்னா இதை டிவைட் பண்ணுற ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், print add, print sub, print multiply, print divide, print ரிமைண்டர். ஸோ இப்போ நான் அடுத்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடோட வேல்யூ, சப்ராக்ஷனோட வேல்யூ, மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ, டிவிஷனோட வேல்யூ அண்ட் இது ரிமைண்டரோட வேல்யூ. அதாவது 20/10 10 ரிமைண்டர் ஆகும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட், சப், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரிமைண்டர். ஸோ இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே ப்ளண்ட்டாக இருக்குது. இது என்ன வேல்யூஸ்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது என்ன வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி த அடிஷன் ஆஃப் நம்பர் இஸ், த சப்ராக்ஷன் ஆஃப் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும்ல. ஓகே, இது வந்து அடிஷன்ப்பா, இது சப்ராக்ஷன்ப்பா அப்படின்னு தெரியும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடி ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் போட்டுப்பேன். எப்படின்னா இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு காட்டுறேன். பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டுப்பீங்க. அண்ட் அந்த டபுள் கோட்ஸுக்கு முன்னாடி எஃப் அப்படின்னு போட்டுப்பீங்க. ஸோ இது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு தெரிஞ்சிடும்.
the addition of two numbers is அப்படின்னு போட்டு கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிளை கால் பண்ணுறீங்களோ, வேரியபிளாக இருக்கலாம், ஆக்ஷனாக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். ஸோ இதில் வந்து வேரியபிளை கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை ரன் பண்ணேன்னா the addition of two numbers is 30. இதை விட அழகாக இருக்குது, இதை விட அது அழகாக இருக்குல்ல. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது மற்றதுக்கெலாம் ஆட் பண்ணலாருங்க. format string double quotes the subtraction, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, subtraction, the sub of two numbers is bracketsக்குள்ளே sub. The multiplication of two numbers is the division quotient of two numbers is the remainder of two numbers is. இப்போ எப்படி அழகாக வந்துடும் பாருங்கள். the addition of two numbers, subtraction, multiplication, division. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் நல்லா வியூபிளாக காட்டலாம். ஸோ தட் நமக்கு வந்து இந்த அவுட்புட் எல்லாமே கரெக்டாக அலைண்டாக அண்ட் இது கொஞ்சம் நீட்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ரிமைண்டர், இது 5மே பார்த்துருக்கோம். இதை வச்சுட்டு ஒரு சின்ன சேலஞ்ச் பார்ப்போம். சேலஞ்சில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, இன்னையோட வீடியோவில் ஹவு டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னால் என்ன? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் 2ல் இருக்கோம், ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? நமக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத், இது தானே. லென்த் இன்ட்டு பிரெத் தான், லென்த் இன்ட்டு பிரெத், அதுதான் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு நான் லென்த் ஒரு வேல்யூ எடுத்துப்பேன் அண்ட் பிரெத் ஓட வேல்யூ எடுத்துப்பேன். அண்ட் இதில் ஃபார்முலா என்னென்னா ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு breadth. So finally print area of a rectangle is இந்த ஏரியாங்கிற வேரியபிள்குள்ளே நான் லென்த் இன்ட்டு பிரெத்தை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ அதை வச்சுப்போம். ஸோ லென்த் என்ன 40, பிரெத் என்ன ஒரு 30 கொடுப்போம். இப்போது நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா ஓகே, லென்த் இன்ட்டு பிரெத், லென்த் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு வருது. ஸோ எதனால் அப்படி வருது, ஏன் இந்த எரர் வருது? ஸோ எரர் வருதுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா பேனிக் ஆகவே கூடாது. முதல்ல இது ஏன் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத், நேம் எரர், நேம் லென்த் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. எங்கே வருது? இங்கே வருது. ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நான் லென்த்தை இங்கே டிஃபைன் பண்ணினேன், அப்புறம் எப்படி லென்த் இஸ் நாட் டிஃபைன் வருது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பைத்தான் இஸ் அ இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இந்த லென்த்தை நீங்கள் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா இது இந்த எரர் வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் முதல்ல ஃபார்முலேட் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது நீங்கள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் லென்த்தோட வேல்யூவே டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அது வராது. இதை கட் பண்ணி நான் இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எரர் எனக்கு வராது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 1200. ஆனால் இந்த இடத்துல இது எந்த வேலையும் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம முதலே அசைன் பண்ணிட்டோன்னா அதுக்கு இங்கே வந்துடும், வேல்யூ வந்துடும். அதனால தான் நேம் எரர்னு சொல்லுவோம். நேம் எரர்னால் அசைன் பண்ணவே இல்லாத ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அதுக்கு நேம் எரர் அப்படின்னு வரும். ஓகே, யா இப்போ நம்ம வந்து
ஒரு 40-30 அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஹார்ட் கோடட் வேல்யூ கொடுக்குறோம். ஹார்ட் கோடட் வேல்யூ என்னென்னா எதுவுமே யூசர்கிட்ட நம்ம இன்புட் வாங்குறது இல்லை, டேரெக்டாக நம்மளே இன்புட் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாகவே நம்ம பண்ணிடுறோம்ல. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து இன்புட் எப்படி யூசர்கிட்டேருந்து கொடுக்குறது அண்ட் ஒரு டேட்டா டைப்பை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Subscribe for more content.